அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் வனுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தந்தையின் மரணத்தை பார்த்த தனயன். அருமையான நேயர் பெருமக்களே, நம்மை பெற்று வளர்த்து நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய பெற்றோர்களுடைய இயற்கை மரணத்தையே தாங்கிக் கொள்ள முடியாத நாம், ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டோ அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொலை செய்யப்பட்டாலோ தாங்கிக் கொள்ள முடியுமா? அவர்களுடைய ஜனாசாவை பார்த்தால் நமது உள்ளம் சாந்தமாகுமா? எப்படி இயற்கையாக மரணித்துவிட்ட ஜனாசாவை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தன் தந்தையார் இறந்து விட்டாரோ அல்லது தாயார் இறந்து விட்டாரோ என்று தெரிந்தால் துடிதுடித்து போவார்களோ, அதுபோல ஒரு சமயம் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. ஆனால் அல்லாஹ் கைவிடவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபியை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசித்தான் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற உயிர் தியாகி உஹதுடைய போரில் ஷஹீதாகிறார்கள். உஹதுடைய போரில் 70க்கும் உட்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாகிறார். அதில் அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் என்கிற ஒரு சஹாபியும் ஷஹீதாகிறார். எப்படி ஷஹீதாகிறார் என்று சொன்னால், எதிரிகள் அந்த சஹாபியினுடைய உடலை துண்டாக வெட்டி தனித்தனியாக போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு, எவ்வளவு பெரிய கொடூரமான கொலை! அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரே வார்த்தைக்கு நீங்கள் அந்த உஹது போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு எதிரியினுடைய அம்புக்கு இரையாகி அவர்கள் ஷஹீதாகிறார்கள். எப்படி ஷஹீதாகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உடலை எதிரிகளெல்லாம் துண்டாக வெட்டி இரண்டாக தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எவ்வளவு கொடூரமான காட்சி! அவர்களுடைய மகனார் ஜாபிர் பின் அப்துல்லா தன்னுடைய தந்தையாரை பார்க்க வருகிறார். தன்னுடைய தந்தையார் எந்த நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லையே. தந்தையாரை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார். தந்தையார் ஷஹீதாகி இரண்டாக கிடக்கிறார். மற்ற சஹாபா பெருமக்கள் யாரும் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையினுடைய ஜனாசாவை பார்க்க விடலை. ஏன் தெரியுமா? அவர்கள் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒதுங்கி கிடக்கிறார்கள். அந்த கொடூரமான காட்சியை அவர் பார்த்தால் தாங்கிக் கொள்ள மாட்டார் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் அவரை பார்க்க விடவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அப்படி காட்சியை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஜாபிர் பின் அப்துல்லாவை விடுங்க, அவரை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க, அவருடைய தந்தையை அவர் போய் பார்க்கட்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். தந்தையின் கோர மரணத்தை பார்த்த தனயன் அந்த இடத்திலே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறார். தன்னை பெற்றெடுத்து வளர்த்து உருவாக்கிய என்னுடைய அருமை தந்தை அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் 2 துண்டாக்கப்பட்டு கிடக்கிறாரே, என்னுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட மரணம் ஏற்பட வேண்டுமா என்று அந்த குழந்தை பார்த்து பார்த்து தலையில் அடித்து கொண்டு அழுக ஆரம்பித்து விடுகிறார். எவ்வளவு பெரிய இழப்பு! சாதாரண இயற்கை மரணத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது கொடூரமாக ஒருவரால் கொலை செய்யப்பட்டு 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த ஜனாசாவை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அழுது துடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
அப்பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய அந்த துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்து போய், அழுகாதீங்க, ஏன் அழுகிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்தையாருக்கு நல்ல ஒரு பகரத்தை ஏற்படுத்தி தருவான், அழுகாதீங்கன்னு சொல்லி சமாதானம் செய்தவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குழந்தையிடத்தில் ஆறுதல் கூறுகிறார்கள். உமது தந்தையை நீங்கள் இங்கிருந்து தூக்கும் வரை அவருக்கு வானவர்கள் பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வானவர்கள் உங்களுடைய தந்தையினுடைய ஜனாசாவிற்கு, இந்த வெட்ட வெளியிலே கடக்கக்கூடிய உங்களுடைய ஜனாசாவிற்கு மலக்குகள் தமது இறக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த பாக்கியசாலியாக அவர் இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி தழுவி ஆறுதல் கூறுகிறார்கள். மகனே, அழுவாதீங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதொரு பகரத்தை தருவான் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அப்பேற்பட்ட பகரம் என்ன கொடுத்தான், இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.